வயநாட்டில் இன்னொரு நிலச்சரிவு நடக்க போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், ரீசெண்டாக நடந்த நிலச்சரிவில் முண்டைக்கை, சூரல்மலை, வெள்ளரிமலை பகுதியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்துல இன்னொரு தடவை லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க. கேரளாவில் மன்சூன் சீசன், அதாவது மழை காலம் வந்து 2 சீசனில் இருக்குது. ஜூன் ஜூலையில் ஒரு சீசன் வரும். அதுக்கப்புறமேட்டு துலா வருஷம்னு சொல்லிட்டு ஒரு சீசன் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் தான் வரும். இதை மாதிரி கேப்பே இல்லாமல் மழை பெய்யறதுனால ஆல்ரெடி நிலச்சரிவு நடந்த இடங்கள்ல திருப்பி இன்னொரு நிலச்சரிவு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அது எப்படி பாசிபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடந்த நிலச்சரிவு மற்ற இடங்கள்ல மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு நிலச்சரிவு. அதோட பாதிப்பு வந்து ரொம்ப பெருசு. இந்த நிலச்சரிவு ஆரம்பித்த இடம் புஞ்சிரிமட்டம். புஞ்சிரிமட்டம் தான் மலையோட உச்சியில் இருக்கிறது. அந்த ஏரியாவிலேருந்து ஆரம்பித்த நிலச்சரிவு அதுக்கப்புறமேட்டு முண்டைக்கை பகுதி, வெள்ளரிமலை பகுதி, சூரல்மலை, இந்த இடங்கள்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட மலை உச்சியிலிருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த நிலச்சரிவு வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. மலையோட உச்சியில் இருக்கிற புஞ்சிரிமட்டம் இடத்துல இருந்து இந்த பாறைகள்லாம் வந்ததுனால சில இடங்கள்ல வந்து பெரிய ஒரு மலை இடுக்கு மாதிரி உருவாக்கி இருக்கிறது அந்த நிலச்சரிவு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேல இருந்து உருண்டு வந்த பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து அந்த மலை இடுக்குல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. அது மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லேயும் வந்து இந்த பாறைகள்லாம் வந்து தேங்கி நிற்குது. இந்த பாறைகளோட சைஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு பாறையும் வந்து ஒவ்வொரு வீடோட சைஸ் இருக்கும். அந்த அளவு வந்து பெரிய பாறைகள் தான் உருண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடங்கள்ல இருக்கிற மண் இன்னும் காயவே இல்லை. நிலச்சரிவு நடந்ததுலேருந்து இந்த இடங்கள்லாம் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இதனாலே வந்து அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து லூஸாக தான் இருக்குது. ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்தால் இந்த இடங்கள் வந்து காஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால இந்த மண் வந்து எப்போ வேணாலும் வந்து திருப்பி ஒரு நிலச்சரிவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரிசர்ச் பண்ண ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. கேரளாவில் செகண்ட் சீசன் மழை இன்னும் ஸ்ட்ராங்காக பெஞ்சிடுச்சுன்னா அங்கே மீதி இருக்கிற பாறைகள்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும். அது மட்டும் இல்லை, புஞ்சிரிமட்டம் இடத்துல வந்து நிறைய மண் வந்து தேங்கி நிற்குது. மண், பாறைகள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன மலை இடுக்கா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த இடம் திருப்பியும் வந்து இடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னா அங்கே மீதி இருக்கிற இடங்கள் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். இனிமேல் அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வயநாடு மக்கள் இந்த பெரிய நிலச்சரிவுலேருந்து தப்பிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க. ஆனால் திருப்பி இன்னொரு நிலச்சரிவு வந்துடுச்சுன்னா அங்கே சூரல்மலை பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் கடைகள் இருக்குது, கொஞ்சம் வீடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். இந்த பகுதிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட இனிமேல் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. வழக்கத்துக்கு மீறாக வந்து நல்ல மழை பெஞ்சிடுச்சுன்னா இந்த இடம் வந்து திருப்பியும் மோசமாகறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது.